ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். டாக்ஸிக் ரொமான்ஸ் பார்ட் 12. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங்க் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இவங்கெல்லாம் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அதுக்கடுத்து ஜியாலாம் சேர்ந்து நம்மளை வாயில வெறுக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறாளுங்க அப்படின்னு தெரிஞ்சு அவரும் ஏதோ பிளானுக்கு ஏதோ ஒத்தடிக்கிற மாதிரியேலாம் பிஹேவ் பண்ணியிருப்பார். வாயின் பயந்து அழுதுருக்கும் போது தான் அவரே இதெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 12. அப்போ தேங், இதெல்லாம் சும்மாவா? நீ சும்மா தான் என் மேலே கோபமாக இருக்கிற மாதிரிலாம் நடிச்சியா? ஆமாண்டி, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? நான் உன் பின்னாடி பேய் மாதிரி சுற்றுவேன். அப்படி இருந்து நீ என்னையே நம்மளை கண்டுக்க மாட்டேன். இல்லை வேற ஒருத்தன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் நீ அவனை அக்செப்ட் பண்ண அப்படிங்கிறத நான் நம்பணுமா? இல்லை நான் தான் நம்புவேனா? நான் உன் புருஷன்டி, உன்னை தாண்டி நம்புவேன். அந்த ஜியா சொல்கிறாங்கக்காண்டி அவளை நம்புவேனா என்ன? ஆக்சுவலாக லியாக்கிட்டேயும் கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல் காலேஜில் ப்ரப்போஸ் ஏதாவது நடந்ததான்னு கேட்டேன். அவளை ஆமான்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் அமிச்சா. பார்த்தேன், நீ அதில் ஓரமாக நின்று ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருந்ததையும் பார்த்தேன். இல்லை அது லியா தான் வாங்கி கொடுத்தா, நல்லா இருந்ததில்ல, அதான் சாப்பிட்டேன். ஏன் நான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்லாம் சொல்லலாம். ஆனால் என்ன விட்டுட்டு சாப்பிட்டீல? அடிக்கடி சாப்பிட்டேன்னா சளி பிடிச்சிக்கும், அதெல்லாம் பிடிக்காது எனக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அன்னைக்கு ஏதோ சொன்னியே 6 மாதம் கழிச்சு வந்து என்னை பாரு, இல்லைன்னா நடுவுலேயே உன்னை பார்த்தா அவன் கூட ஓடி வந்துடுவான்லாம் சொன்னியே. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் பண்ணியாடி? இல்லை ஒரு கால், இல்லை ஒரு இமெயிலாவது பண்ணியா? இல்லை நான் பார்க்க வந்தால் பார்க்க வரமாட்டேன்னு வர சொல்கிறது. இல்லை அது நான் உன் மேலே என்ன என் மேலே லவ்வில் இருக்கியா? அது அது இப்படி டப்புன்னு கேட்டால் நான் என்னென்னு சொல்கிறது? மனசில் இருக்கிறத சொல்லு. ஆமாம், உன்னை லவ் பண்ணுறேன். நான் எக்ஸாம் எழுத வேண்டாமா? நான் உன்னை பார்த்ததும் என் மைண்ட் எங்கேயோ போயிடும். எங்கே போகும்? இங்கே பாருத்தையா, இந்த மாதிரி லூசுத்தரமான கேள்வியெலாம் கேட்கக்கூடாது. பேச வந்தால் ஃபஸ்ட்டு பேச ஒன்றும், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கணும். நான் பேசுறதுக்குள்ளே என்ன பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோ, நான் கன்ஃபியூஸ் ஆகி ஏதோ உளர ஆரம்பிச்சிடும். இது இந்த மாதிரி புரியுதா? வாய முடிக்கிட்டு. சரி சொல்லும், நீ சொல்லு என்னென்னு. அது ஐயோ மறந்துட்டேனே. நான் சொல்லவா? எது என்னை பார்த்தா ஓவராக ரொமான்டிக் ஆயிடுவா தானே அப்படின்ட்டு அவள் இப்போ பிடிச்சி அவகிட்ட தூக்குறான். அவன் என்னமோ தூக்காத தூக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தா தேங்க அப்படியே லேப்பில் உட்கார வச்சுட்டு எப்படி சொல்லு, எது நல்லா வசதியாக இருக்குது கேட்குறதுக்கு. நீ இப்பெல்லாம் பண்ணாத, என்னை ஃபஸ்ட்டு காலேஜில் கொண்டு போய் விடு, எக்ஸாம்ஸ் இருக்குது, நான் படிக்கணும். ஏண்டி எப்போ பாரு எக்ஸாம்ஸு, இந்த படிப்பு காலேஜு இதை தவிர வாயிலேருந்து ஒன்றும் வந்துடாதா? புருஷங்காரங்க குத்துக்கலாட்டம் இருக்கேன். கல்யாணம் ஆகி 5 மாதம் ஆகுது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறானுங்க, என்னடா மச்சான் இன்னுமா ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை, எப்போ நீ வந்து ஒன்றும் பண்ணல போலையே, சம்பவமே நடக்கலை போலையே அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வா அம்மாப்பா வேறு, வாய் நல்லா இருக்காளா என்ன, வான் இன்னுமே ஒன்றுமே ஆகாமல் இருக்கான்னு. இல்லை எங்கள் அம்மா அதுக்கும் மேலே, என்னடா பேரம்பத்தி இன்னும் வரமாட்டேங்குதுன்னு வேறு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியாக உனக்காண்டி நல்ல பையனாட்ட இருந்தா நீ என்னடி படிப்பு புக்ஸு எக்ஸாமு. நீ தேங்க ஒருத்தன் குத்துக்கள் ஆட்டம் இருக்கிறது யாருக்கு எனக்கு தெரியாது. பா நேஞ்சுப்பா போய் அந்த காலேஜே கட்டி அழுகுப்பா. பேசாமல் என்னை டிவோர்ஸ் பண்ணிடு. உங்கள் அப்பாட்ட சொல்லி அந்த காலேஜே கல்யாணம் படிக்கோ, இல்லை இந்த படிப்பே எக்ஸாமே கல்யாணம் படிக்கோ, கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துப்போ. ஸோ இதை கோவப்படாத, நான் சும்மா தான் சொன்னேன். இல்லை நான் எங்கே உங்ககிட்ட இருந்தால் நீ ஏதாவது மைண்டு ஸ்லிப்பாக ஏதோ பண்ணிவிடியோன்னு தான் அப்படி சொன்னேன். நீ எதை தப்பாக நினச்சிக்காத. ஓ அப்போ உனக்கு ஸ்லிப் ஆகாது, எனக்கு மட்டும் தான் ஸ்லிப் ஆகும் அப்படி தானே? அப்படியும் இல்லை. அப்புறம் எப்படிடி நீ சொல்ல வந்த? அது நான் இப்போ என்னன்னு உன்ட்ட சொல்லுவேன், புரிய வைப்பா. கடவுளே, இந்த பயலை எப்படி சமாளிக்கிறதுன்னு வேறு தெரிலையே ஈஸ்வரா. இங்கே பாருத்தையா, நீ ரொம்ப நல்ல பையன் தானே? யார் சொன்னா உனக்கு? நான் ரொம்ப மோசமான வண்டி உன் விஷயத்துலலாம். அன்றைக்கே பார்த்தில்ல, அன்றைக்கி குடிச்சிட்டு முதல்ல என்னை யார் கிஸ் பண்ணா, இல்லை என்னை யார் பெட்ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போனா? நீ தானே இந்த வேலையை பார்த்தது. நான் வேணான்னு எவ்வளோ கண்ட்ரோலாக ஓரமாக போனேன், என்னைய பிடிச்சி மறுபடியும் இழுத்தது நீ. அதனால தான் 2 பேரும் சேர்ந்து பெட்டில் விழுந்தோம். நடக்கக்கூடாத சம்பவம்லாம் நடந்து போச்சு. அது நான் அப்போ போதையில் இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியல. போதில் இருந்தால் உள்மனசில் இருக்கிற ஆசை தான் வெளில வரும். அப்போ உனக்கு அப்போ இருந்திருக்கு என் கூட இப்போல்லாம் இருக்கணும்னு, அதுதான் வெளில வந்திருக்கு. அவன் கூட இருக்கணும்னா இல்லை, என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கூட இப்போல்லாம் இருக்கணும்லாம் ஒரு எண்ணம் இருந்தது, அவ்வளோதான். அப்போ யாரும் ஹஸ்பண்டு அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படியே திரு முடிச்சுட்டு
ஃப்யூச்சர் ஹஸ்பண்டா என் ஹஸ்பண்ட் இவன் தானே அப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு வான் வந்து உனக்கு தெரியாதா யார் என் ஹஸ்பண்ட்னு? ஏம்மா உனக்கு சொல்ல தெரியாதா? வா இல்லையா? இவ்வளோ தூரம் சொல்கிறீல்ல சொல்லு யார் உன் புருஷன் சொல்லு சொல்லித்தொலை. நீ தான். என்னதே கேட்கல, சுத்தமாக கேட்கல. நீ தான். ஆ என்னது யார் தான்? நீ தான்டா நீ தான். என்னடி மரியாதைலாம் குறையுது? பின்னா நான் மரியாதை கொடுத்தா நீ ஓவரா ஆடுற. நான் ஓவரா பொண்ணா? என்னடி போனேன்? இல்லை உன்னை இப்படி தொட்டனா? இல்லைன்னா இப்படி கண்ணத்தை பிடிச்சி கடிச்சு வைக்காத, தள்ளிப்போ. என்ன கிட்ட வந்த மட்டும் தள்ளிப்போன்னு உடனே விரட்டுற? அது நான் காலேஜுக்கு போகணும். ஆரம்பிச்சிட்டாடா புராணத்தை. போடி போ, எஞ்சி போ, போய் காலேஜுக்கே போ. நான் சொன்ன மாதிரி என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அதே கல்யாணம் பண்ணிக்க போ. நான் ஏன் உன்னை டிவோர்ஸ் பண்ணோம்? அது என்னோட விருப்பம். பட் நீ என்னோட லவ். என்ன சொன்ன? அதான் சொன்னோம்ல, நீ என்னோட லவ். அப்போ என்ன லவ் பண்ணுறியா? அப்போ நீ என்ன பண்ணலையா? ஆமாண்டி நான் லவ் தாண்டி பண்ணுறேன். ஐ லவ் யூ. அதுக்கு என்னப்போ? அதே மாதிரி தான் நானும் லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டூ. அவ்வளோதான். திருப்பி சொல்லு. நீ ஒரு வாட்டி தானே சொன்ன, நானும் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். அப்படி பலார் நிறைஞ்சிரும் பார்த்துக்கோ. ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்கிறேன் திருப்பி. உன் வாயிலேருந்து இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு எத்தனை நாள் காத்திருக்கணும் தெரியுமா? திருப்பி சொல்கிறீ. சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஐ லவ் யூ. ஆ ம் நல்லா காது டாக்டர்கிட்ட போய் காது செக் பண்ணி எப்போ ஆன்னு சொல்லிக்கிட்டு நீ சத்தமாக சொல்ல வேண்டியதான். நீ வாய்க்குள்ளேயே சொன்னா எனக்கு என்ன கேட்குமா? சரி கூப்பிடாதடா. லவ் யூ. என்ன வியூ? ஐ லவ் யூ தயாங். போதுமா? போதும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் படிக்கணும், எக்ஸாம் இருக்குது அதானே? சொல்லான்னு வந்தேன், அதுக்குள்ளே நீயே சொல்லிட்ட. தெரியும்டி, உன்னை பற்றி தெரியாதா என்ன? டேப் ரெக்கார்ட் மாதிரி இதையே தானே திருப்பி திருப்பி சொல்லுவேன். வேறு என்னத்த சொல்ல முடியும் உன்னையால்? சரி விடு, உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது தயம். ஸோ அதனால் என்னடி சொல்ல வர? உனக்கு சொன்னால் புரியாது போலையே அப்படின்னு தேங்க் பிடிச்சி இழுத்து அப்பாட்டி கிஸ் பண்ணுறா. தேங்க் ஒரு செகண்ட், இவன் நம்மளை கிஸ் பண்ணுறாளா? கடவுளே என்ன ஒரு அதிசயம் அப்படின்ட்டு அவனும் அப்படியே அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவளை தூக்கிட்டு, ஓ இதான் நீங்கள் சொல்லாமல் சொல்கிறதோ? என்னை தயவு செஞ்சு பார்க்காத, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்ட்டு அப்பாட்டுக்கு ஃபேஸ் ஹைட் பண்ணிகிட்ருக்கா. தேங்க் அப்படியே சிரிச்சிட்டு, வாயனானா நீ இருக்கியடி அப்படின்ட்டு அவளை அப்படியே நேராக ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாப்புல. ஸோ அப்படியே பெட்டில் அவளை தொப்போன்னு போட்டு மேலே இவனும் படுக்கிறான். அதுக்குள்ளே கோட்டு டை ஷர்ட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு அவகிட்ட வரான். வானுமே டே 5 நிமிஷத்தில் கழட்டி போட்டியா? ஆமாம், உன் கூட இருக்குன்னாலும் 1 நிமிஷத்தில் கழட்டி போட்டுருவேன். 5 நிமிஷத்தில் கொஞ்சம் அதிகம்தான். நல்லா பேசுகிறதாயும் நல்லா பேசு மட்டும் இல்லடி, நான் நல்லாவே பர்ஃபார்மன்ஸும் பண்ணுவேன். ஐயோ இப்போல்லாம் பேசாத அப்படின்ட்டு வான் அப்படியே தேங்கோட கண்ணை பார்க்குறான். அவன் கண்ணில் எப்படி சொல்கிறது, அவன் கண்ணை பார்க்கும்போது வானுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு நிம்மதி அவன் கண்ணை பார்க்கும்போது தெரியுது. ஸோ வான் விடாமல் அவன் கண்ணே பார்த்துட்டு இருக்கும்போது தேங்க் கிஸ் பண்ணலான்னு போகிறான். இருந்தாலும் வாயனோட ஐஸ் மீட் ஆகிட்டே இருக்கிறதுனால அவனால் அதை அவாய்ட் பண்ணவே முடியல. ஸோ அவனுமே கண்ணை பார்த்துட்டே அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். இங்கே வரி, நீ பாட்டுக்கு என் கண்ணையே பார்த்துட்ருக்காத, என்னால் அதை தவிர்த்து வேறு எதையும் பார்க்க முடில. எத்தனை நாள் தான் உன் கண்ணையே பார்த்துட்ருக்குறது? வேறு எதுவும் பார்க்க எங்களுக்கெல்லாம் காட்சி அடிக்க மாட்டியா? ஐயோ இப்போ என்னதான் பண்ண சொல்கிறேன்? நீ கண்ணை முடிக்கோ அப்படின்றான். ஏன் நான் ஏன் கண்ணை மூடணும்? உன் கண்ணு திறந்துருந்தா வேறு என்னால் திறந்து பார்க்க முடியாது, அதனால் கண்ணை முடிக்கோ. நீ இப்படிலாம் பேசுவியா என்ன? நான் இதோட மோசமாகவே பேச வேண்டிய அப்படின்ட்டு வானோட கண்ணை அவனே மூடிட்டு வானோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணுறான். வான் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போது அங்கிட்டு இங்கிட்ட அசிச்சிக்கிட்டே இருக்கா. தேங்க்கா கடுப்பாகுது. ஏன்டி கொஞ்சமாவது நான் ரொமான்டிக்காக ஃபீல் பண்ண விட்றியாடி? ஒரு ட்ரெஸ்ஸை வைக்கிறதுக்குள்ளே எம்மா நீ வர வறுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுறது? நீ அங்கங்கே கை வைக்கிறேன், எனக்கு கூசுதில்ல. கூசுதா? சரி, இதுக்கடுத்து எப்படி கூச போகுதுன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டான். இப்போ வாயனுக்கு ஒரு இன்னர்ஸ் தான் போட்டிருக்கா. வாயன் அப்படியே 2 கையை மறைச்சிக்கிட்டு பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது.
ஏன்டி சும்மா கீழ நின்னுட்டுருந்த அவன கிஸ் பண்ணி உசுப்பேத்தி விட்டு இங்க ரூம் வரைக்கும் கூட்டு வந்துட்டு, "ஒண்ணும் வேண்டாமாம்ல, சரி இரு நான் ஃபர்ஸ்ட்டு கழட்டுறேன். அடுத்து உன்ன மொத்தமா கழட்ட வைக்கிறேன்" அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ்ஸ ஃபுல்லா கழட்டிட்டான். வாயில அப்படியே கண்ண மூடிட்டு பெட்ஷீட்குள்ள அப்படியே பூன மாரி இருக்கா. ஆனா தேங்க அந்த பெட்ஷீட்குள்ளேயே போய் அப்படியே வான புடிக்கிறான். வானுமே, "இல்ல தேவ இதெல்லாம் பண்ணாத. அப்படி தாண்டி பண்ணுவேன். என்ன பண்ணுவ?" அப்படின்ட்டு அவள புடிச்சு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுமே அவன் கிஸ் பண்ணும்போது அவளோட மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அவளுமே அவளோட கைய எடுத்து தேங்க அப்படியே அவளும் ஹக் பண்ணி அவளும் கிஸ் பண்றா. ஸோ தேங்க அப்படியே கிஸ் பண்ணிட்டே பெட்ல அப்படியே ஃபாலோ ஆகுறாங்க. அப்போ தேங் சும்மா இல்லாம அவளோட இன்னர அவனே கழட்டுறான். ஃபர்ஸ்ட்டு அவளோட ப்ராவ கழட்டி போட்டுட்டு, "டேய் செம்மையா இருக்குடி. அன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஒல்லியா இருந்தியே. இன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் உடம்பு வச்சிருக்கியோ. தேங் இது என்ன? நீ என்ன எதெல்லாமோ நோட் பண்ணுவ?" நான் இத விட வேறலாம் நோட் பண்ணி வைப்பேன். சரி சொன்னாப்புல ரொம்ப வெட்கப்படுமேன்னு தான் சொல்லாம இருப்பேன். உன்ன தவிர எவடி நான் டீப்பா பார்க்க போறேன்? உன்ன தானே பார்க்க முடியும். அதான். இன்னைக்கு தான் நம்ம ஹெவனுக்கு ட்ராவல் ஆக போறோம். பரவால்ல. அதுக்கு 2 போட்ட அந்த வில்லத்தனமான பிளானுக்கு கூட நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு, அப்படியே ஓன ஹக் பண்றான். அதுவும் ப்ரெஸ் பண்ணிட்டே பண்றான். வாயனுமே, "தயங் என்ன பண்ற? நெக்க கடிக்காத. தயங் நெக்க கடிக்காத தயங்." அப்போ எத்தடி கடிக்கணும்? "இங்க பாரு. அது நீ ரொம்ப கடிக்கிற." அப்படி தாண்டி கடிப்பா அப்படின்ட்டு அவனோட நோஸை பிடிச்சி கடிச்சு வைக்கிறான். அவனுமே மூக்கை கூடவாடா கடிச்சு வைப்ப அப்படின்ட்டு மூக்கை பிடிச்சிட்டு இருக்கா. அப்படியே உங்களுக்குள்ள இன்டிமேட் ஆகி நடக்க வேண்டியதெல்லாம் நல்லா நடக்குது. ஸோ அப்படியே ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தேங்க இப்போ தான் ஸ்டாப் பண்ணியிருப்பான் போல். பண்ணிட்டு அவன் பாட்டு பக்கத்தில் படுத்து கிடக்குறான். அவனுக்கு தான் செம்ம பெயினாக இருக்குது. அன்றைக்கி ஏதோ போதையில் இருந்ததுனால அந்தளவுக்கு பெயின் தெரியல. பட் இன்றைக்கி நல்லாவே தெரியுது போல் பெயின். அப்படியே ஒரு மாதிரி பெட்டில் உருண்டுட்டே இருக்கா. தேங்குமே, "ஏய் எனக்கே டயர்டா இருக்கு. நீ ஏன்டி அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுட்டுருக்க? ஆ உனக்கு ஒண்ணும் பண்ணல. எனக்கு வலிக்குதுல்ல. வலிக்குதா? என்ன வலிக்குது? ஆ எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது. என்னடி வலிக்குது? ஆ நீ பண்ணது தான். எல்லாம் நீ பண்ணதால தான். சரி வலிக்குதா? இங்க வா. என்ன ஹக் பண்ணி படுத்துக்கோ. வலிக்காது. நான் உனக்கு மசாஜ் பண்ணி விட்றேன். இங்க வா. ம்ஹ்ம். வந்தா நீ இன்னும் பண்ணுவ. நானே போதும்ன்னு சொல்லிட்டு சும்மா படுத்து கிடக்குறேன். நீ அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு 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 என்னை திருப்பி எழுப்பி விட்டுட்ட. எனக்கு தெரியாது இப்போ திருப்பி பண்ணணும். வா எனக்கு வேணும். உனக்கு என்ன? ஒரு வாட்டி பண்ணது போதாதா? திருப்பி கேட்குற? அப்படிதான் கேட்பேன். ஆக்சுவலாக அன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு நைட்டில் 2 வாட்டி பண்ணோம். இன்றைக்கெல்லாம் பண்ணவே இல்லை. ஒழுங்கா வாடி. ம்ஹ்ம். நான் வரமாட்டேன். எனக்கு ஆல்ரெடி வலிக்குது போ அப்படின்ட்டு வான் பாட்டுக்கு அந்த பெட்டோட கார்னரில் படுத்துட்ருக்க. தேங் அப்படியே மறுபடியும் உருண்டு வந்து வான அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். வாயனும், "தேங் ப்ளீஸ் தேங். ஏ 5 நிமிஷம் தாண்டி. நல்ல பையன் தானே நீ கேட்பில்ல." "அதெல்லாம் கேட்க மாட்டேன் போ" அப்படின்ட்டு தேங் மறுபடியும் மேக்கவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு மறுபடியும் பெயின் ஆகுது. இருந்தாலும் தேங்கோட ஹாப்பினஸ்க்காண்டி அவள் அந்த வலியும் அப்படியே தாங்கிக்கிறா. அப்படியே கண்ணை டைட்டாக மூடியிருக்கா. ஆனால் தேங் பாட்டுக்கு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். இனிமே மறுபடியுமா அப்படின்ட்டு அவனே அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்கா. தேங் அதுக்கும் மேலே ரொமான்டிக்கான ஒரு ஃபீலில் தான் இருக்கான். ஸோ அப்படியே மறுநாள் காலையில் ஆகுது. நைட்டு ஒரு 2, 3 வாட்டி நடந்திருக்கும் போல். ஸோ அதனால் வாயனுக்குலாம் எந்திரிக்கவே முடியல. சரியான பெயின். தேங்க தான் எந்திரிச்சு, "ஏய் எந்திரிக்கிறியா இல்லையாடி? இப்படியே படுத்து கிடக்குற. இன்னும் நீ ட்ரெஸ் போடாம தான் இருக்கியா? பையன் இன்னும் ரெடி பண்ணவா காலையில்? கொன்றுவ தேங்க உன்ன. காலேஜுக்கு ஃபோன் பண்ணி நான் லீவுன்னு சொல்லு." "ஓ அப்போ நீ லீவா?" நான் கூட காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் காலேஜ் போகணும், நான் படிக்கணும் அப்படின்ட்டு சீன் போடுவேன்னு நினச்சேன். பரவாயில்லையே, நீ ஏன் லீவ் போட போகிறான்னு சொல்கிற? பின்ன நீ பண்ண வேலையால் என்னால் போக ஆட முடியும். அவ்வளோ வலிக்குது. எந்திச்சு கூட உட்கார முடியாது. இதில் எந்த லட்சத்தில் போய் காலேஜுக்கு போய் நான் படிப்பேன்? என்னாலலாம் இன்றைக்கி போக முடியாதுப்பா. ஒழுங்கா லீவ் சொல்லு. கவலைப்படாதடி, நான் ஆல்ரெடி லீவ் சொல்லிட்டேன். அதானே பார்த்தா திருட்டு பையன். ஆல்ரெடி அதையும் பண்ணியிருப்பேன் நீ. போடாங்கிட்டு. என்னடி புசுக்குன்னு திருட்டு பையன் சொல்கிற? பின்ன உன்ன என்ன உத்தமன்னு சொல்ல முடியும்? ஆமாம், இது என்ன கேள்வி? உன்னை தவிர யாரடி நான் பார்த்தேன்? தேவ் போதும், நான் உன்னை எதுவும் சொல்ல. என் ட்ரெஸ் எடுத்து கொடு. போய் மேலே குளிச்சுட்டு வாப்பா, ட்ரெஸ் எடுத்து கொடுவான். எனக்கு எந்திக்க முடியலடா. நானே தூக்கி விட்றேன்டி. ஒன்றும் வேண்டாம், நீ ரூமை விட்டு வெளில போ. நானே எந்திச்சு போய்ப்பேன். அப்படியா? நீ எந்திச்சு போய்ப்பியா? போய்ப்பேனே. நீ போ. நான் ஏன்டி போகணும்? இது என் ரூம், நான் இங்கே தான் இருப்பேன். வேணா நீ போ. சரி நானே போய்க்கிறேன் போ அப்படின்ட்டு
அவன் அப்படியே பெட்ஷீட்டை நல்லா கவர் பண்ணிட்டு அப்படியே பாத்ரூமுக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கா. தேங்க்ப்பா சிரிச்சிட்டு இருக்கு. என்னடி கெங்காரு மாரி போயிட்டுருக்க அப்படின்ட்டு. அவன் வந்து ஏச்சி வாய மூடு எல்லாம் முன்னால வந்து வேணாம் அப்படின்னு அவளும் மறுபடியும் ஜம்ப் பண்ணி ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டுருக்கா. தேங் அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இவ பண்ற காமெடிய பார்த்து. இனிமே உள்ள போயிட்டு அப்படியே தேங்க கூப்பிட்டுட்டு இருக்கா தேங்குமே. என்னடி ட்ரெஸ் எடுத்து குடுறா. அதெல்லாம் எடுத்து குடுக்க முடியாது. குளிச்சுட்டு அப்படியே வெளில வா. கொன்னு போட்டுருவேன். ப்ளீஸ் தயம் ட்ரெஸ் எடுத்து குடு தயம். சரி இந்தா அப்படின்ட்டு அவனும் போனா போதுன்னு எடுத்து குடுக்குறான். இனிமே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நடக்குறான். நடக்கவே முடியல. அப்படியே பெட்ல வந்து தொப்புன்னு விழுகிறா. தேங் அப்படியே பார்த்துட்டு, "என்னடி தொப்புன்னு விழுறா? போய் சமடி. உன்னை கழுத்துல வச்சு கொன்னே போட்டுருவேன். என்னாலலாம் எந்திச்சு போய் சமைக்க முடியாது. போ போய் நீயே போய் சமைச்சு நீயே சாப்பிட்டுக்கோ" அப்படின்னுட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். என்னோட காசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வரடா. சி யூ லேட்டர்.